ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் அந்த ப்ளவுஸோடைய ஃப்ரண்ட் டாட் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். இது மாதிரி நெக் இருக்கும். இது வந்து கைக்கு ஓகே, ஆம் ஹோல். இது நடுவில் நம்ம ரெண்டாக என்ன செய்யணும், கட் பண்ணணும். இது வந்து அவுட்டு நம்ம மேலே எழுதிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பணும். இதையும் எப்படி திருப்பிக்கணும். ஓகே, நம்ம டாட் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். திருப்பி ரெண்டையும் எப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இது வந்து உள்ள சைடில் இதை முதல்ல அளவு எடுக்கணும். எவ்வளோ அளவு இருக்குது? 4 இருக்குது. 4ல் பாதி 2. அந்த 2லேருந்து இங்கே ஒரு டாட் வைக்கணும். டாட் வச்சுட்டு இங்கேருந்து இங்கே நம்ம ஒரு 1.25 எடுக்கணும். 1.25 ஒரு டாட்டு, இங்கேருந்து ஒரு 1.25 ஒரு டாட் வச்சுட்டு இதில் நம்ம என்ன செய்யணும், ஒரு லைன் போடணும். அதே மாதிரி இதில் ஒரு லைன் போட்டு இங்கே இருந்து ஒரு இந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போட்டிருக்கோமா, இதுலேருந்து ஒரு இன்ச்சில் ஒரு டாட் வைக்கணும். அந்த டாட்டில் இருந்து நம்ம என்ன செய்யணும், அப்படி நேராக அப்படியே மடக்கி விடணும். மடக்கி இதுலேருந்து ஒரு இன்ச்சில் ஒரு டாட் வைக்கணும். இந்த டாட் உள்ளே வச்சுருக்கேன். இந்த வச்சு பார்த்திங்களா, இதுதான். அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், லைன் போட்டு ஒரு 1/4 இன்ச்சில் எப்படி ஒரு ஸ்லாண்டிங்காக ஒன்று போட்டுடணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு இன்ச்சு, இந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு கோடு போடணும். அப்புறம் சைட்டில் போடணும். ஓகே, இங்கேருந்து இங்கே 1 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே 1, இங்கேருந்து இங்கே 1. இந்த டாட்லேருந்து 3 சைடு என்ன செய்யணும், 1 இன்ச்சு இருக்கணும். ஓகேவா? இது வந்து ஒரு சைடு. இப்போது இந்த சைடில் அப்படி தான் 4 இன்ச்சு இருக்குது. 4ல் பாதி 2. 2லேருந்து இங்கே ஒரு டாட் வைக்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 1.25. அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு 1.25. 1.25ல் ஒரு லைன் போடணும். 1.25லேருந்து இங்கே ஒரு இன்ச்சுக்கு டாட் போடணும். டாட் போட்டுட்டு அப்படியே செய்யணும், மடிச்சுட்டு இந்த லைன் இருக்குல்ல, இதில் இங்கே ஒரு இன்ச்சு இந்த டாட்டில் வந்து ஓகே, இந்த டாட்டில் வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த டாட் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போடணும். அப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்லாண்டிங் ஒரு லைனு. அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு இன்ச்சு, இந்த 1 இன்ச்சிலேருந்து ஒரு கோடு போடணும். கோடு போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டணும். அது இப்போ நம்ம இதில் வந்து இப்படி உள் சைடு தான் என்ன செய்யணுமோ மடிச்சு அடிக்கணும். ஓகே, பாருங்கள், இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு லைன் அடிக்கணும். இப்படி வச்சுட்டு ஒரு லைன், இப்படி வச்சுட்டு ஒரு லைன். ஓகே, அது மாதிரி அந்த சைடு அடிக்கணும். அந்த சைடு அடிச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஓகே, தேங்க்ஸ்.